இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவேத் தொடர்ந்த வழக்கு விரைவில் விசாரணை. வடக்கின் மக்கள் தொகை அதிகரிப்பை தெற்கை அமைதிப்படுத்த ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முடியாது. தற்போதைய மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு மறுவரையறை செய்யக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பாஜக மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை திட்டவட்டம். தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக யாரையும் கை காட்டவில்லை எனவும் விளக்கம். டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் என அண்ணாமலை விளக்கம். அதிமுக கூட்டணியால் பதவிக்கு நெருக்கடியா என்ற கேள்விக்கு கருத்து கூற விரும்பவில்லை என பதில். ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுகிறது. ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என தமிழ்நாடு அரசு வாதம். தாவேகா தலைவர் விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு அமல். நீலாங்கரை வீட்டில் விஜயுடன் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனை என தகவல். இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. தயாநிதி மாறன் தரப்பில் பதில் அளிக்க அவகாசம் கோரப்பட்ட நிலையில் வழக்கு ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் நிபந்தனையின்றி விடுதலை. ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஷ்கரன் உத்தரவு. நீட் மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை தொடரும் எனவும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. நீட் விவகார வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறிவிட்டு இப்போது கூட்டம் ஏன்? மக்களை ஏமாற்றுவதற்காகவே அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் நடத்த உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வரும் 9ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும். சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சேலம் எடப்பாடி அருகே நீட் தேர்வுக்கு தயாரான மாணவி அச்சத்தில் தற்கொலை. தனது மகளைப் போல வேறு யாரும் இதுபோன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என பெற்றோர் கண்ணீர்.